தியானம், தவம். ஏன் கண்ணை திறந்து தியானம் பண்ணணும்? கண்ண முடிய பண்ணக்கூடாது. பூர்வ மத்திய எது, மூன்றாவது கண் எது, அகக்கண் எது, நடுக்கண் எது, நெற்றிக்கண் எது, ஞானக்கண் எது, அருள் கண் எது, திருநீர்களா நெற்றி பாழ்னு சொல்லியிருப்பாங்க. நெற்றி கண்ணோன்னு நம்ம நெத்தி இதுதான். இந்த நெத்தியில் ஏதாவது கண் இருக்கா? நமக்கு இருக்கிறது 2 கண். இங்க 2 கண்ணுக்கு உள்ள ஆதாரமா இருக்கிறது உயிர் தான். அந்த உயிர் இருக்கிறது உள்ள. அப்போ மூன்றாவது கண் நெற்றிக்கண். அப்ப எதை சொல்லியிருப்பாங்க? உள்ள இருக்கிற உயிரை தான் சொல்லியிருப்பாங்க. நமக்கு இருக்கிறது 2 கண். இந்த 2 கண்ணுக்கு ஆதாரமா உயிர் ஒளி கொடுக்கக்கூடியது உள்ள இருக்கிற உயிர் ஒளி. இப்போ மூன்றாவது கண் நெற்றிக்கண், நடுக்கண், அகக்கண் அப்படின்னு எதை குறிக்கும்? இப்ப உள்ளதா இருக்கு. இந்த நெத்தில எதையும் குறிக்காது. நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு சபை ஞான சபைன்றாங்க. இந்த ஒளி இருக்கு, இங்க ஒளி இருக்கு. உள்ள போறதுக்கு 9 வாசல் வச்சு இந்த உடம்பை இறைவன் படைச்சிருக்கு. 9 வாசல்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. இறைவனை போய் பார்க்கறதுக்கும் ஒரு வாசல் இருக்குது. வாசல் வழியா தான் போகணும். இதுக்கு நேரம் உள்ள இருக்குது. நேரம் உள்ள இருக்கிற ஒளி மூன்றாவது கண், நடுக்கண், அகக்கண், நெற்றிக்கண். இருக்கிற கண்ணை நீங்க திறக்கணும்.